இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலை நம்ம பார்க்க போகிற ரெசிபி காடை 65. பொதுவாக காடை யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல காடையை 5-6 தடவை கழுவிடுங்க. அப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா பெசரி திருப்பி ஒரு தடவை கழுவிடுங்க. இப்போ காடை 65க்கு மேரினேட் பண்ண 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக லெமன், தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரிக்கலாம். எல்லா இடத்துலையும் மசாலா வர்ற மாதிரி நல்லா பெசரிக்கோங்க. இப்போ நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா பெசரிக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் காடையை நல்லா ஊற வச்சுடுங்க. அப்புறமா பொரிச்சுக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. காடை நல்லா ஊறியிருக்கு. இப்போ பொரிக்க போகிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பெசரிக்கலாம். எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி நல்லா பெசரிக்கோங்க. இப்போ நல்லா பெசரியாச்சு. எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ காடையை இதில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ காடை 65 ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். இப்போ கிறிஸ்பியான காடை 65 ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.